அருகே சேலம் ரவுடி ஜான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 4 பேரும் தற்போது கோவையில் மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். அவரோடு பேசலாம். பிரசன்னா, இப்போ சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேர் உட்பட 4 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜான் என்பவரும் அவரது மனைவி சரண்யா ஆகிய இருவரும் ஈரோடு அடுத்த நசியனூர் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது அவரை பின்தொடர்ந்து காலையில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டினர். இதில் ஜான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அதனை தடுத்து சென்ற சரண்யா படுகாயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை தேட முயன்ற பொழுது அந்த குற்றவாளிகள் பச்சம்பள்ளி அருகே பவானி டிஎஸ்பி ரத்னகுமார் தலைமையிலான போலீசார் சுட்டுப்பிடித்தனர். அதில் சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகிய 3 பேருக்கு துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டது. மேலும் ஒருவர் கார்த்தி என்பவர் வெட்டுக்காயங்களுடன் பிடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனை மேல் சிகிச்சைக்காக சிறிது நேரத்துக்கு முன்பு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது அவர்கள் 4 பேருக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் கோவை அரசு மருத்துவமனையை சுற்றிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இனி இவர்கள் சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் அறிக்கை தரும் பொழுதே அவர்கள் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தெரிய வரும். நன்றி பிரசன்னா, அது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.